இப்போது இந்நிகழ்வின் முக்கிய அம்சங்களில் ஒன்றான சிறப்புரை நிகழ்ச்சிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். இந்த கணினி அறையின் முக்கியத்துவம், அதன் நோக்கம், மாணவர்களுக்கு கிடைக்க போகும் பயன்கள் மற்றும் நமது அஜ்வாத் அல் ஃபாசி அரபுக் கல்லூரியின் எதிர்கால நோக்கம் தொடர்பாக சிறப்புரை வழங்குவதற்காக கொழும்பு பெரிய பள்ளி வாசலின் ஹத்தீபும் அஜ்வாத் அல் ஃபாசி அரபுக் கல்லூரியுடைய உஸ்தாதுமான ஹலிஃபத்து ஷாதுலி அல் உஸ்தாத் அஹமது சூஃபி மஹலர் ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. تعوذا مبسملا محمدا مصليا مسلما ما بعد. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களுடைய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைவர் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாம் கொண்டவனாக. அன்பு நிறைந்த சாதாத்துமார்களே, உலமாக்களே, ஹுலஃபாக்களே, முஸவாயாவுடைய நிர்வாகிகளே, இந்த மதரசாவுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களே, ருஅஸாவுல் முகத்தமீன்களே, மதரசாவுடைய மாணவர்களே, பழைய மாணவர்களே, பயான் பண்ணல, என்ன காலையிலேயும் இவருடைய பயானை கேட்டு போட்டு திரும்ப பயானா அப்படின்ட்டு பயான் பண்ணல. ஒரு சின்ன ஒரு செய்தி, இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மதரசா அஜ்வாத் அல் ஃபாசி அரபுக் கல்லூரி அல்ஹம்துலில்லாஹ் 25 வருஷத்தை தாண்டி இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாடளாவிய ரீதியில் இதில் வெளியாகிய உலமாக்கள் அவங்களால முடிஞ்ச ஹிதுமாத்துகளை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சில கட்டங்களிலே இதில் ஓதிய மாணவர்கள் நல்ல தரமான இடத்திலும் இருக்கிறாங்க. சில கட்டங்களிலே அவர்கள் வேறு சில தொழில்களையும் தேர்ந்தெடுத்து அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. சில கட்டங்களில் சொல்லுவாங்கல்ல, பாக்கியத்தை அல்லாஹு தாலா தான் கொடுக்கணும் ஒவ்வொரு விஷயங்கள். சில பேர்களுக்கு கூட நம்ம கூட ஓதியவர்கள் அன்று வரும்போது என்னுடன் ஓதியவர்களாக இருந்தாலும் சில பேர்கள் வேறு வேறு தொழில்களில் நல்ல கெட்டிக்காரர்களாக இருந்தவர்களும் வேறு வேறு தொழில்களில் ஈடுபடுவாங்க. ஆனால் முடிஞ்ச அளவு அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய கல்லூரி இன்னைக்கு ஆலிம்களாக வெளியாகி பல ஹிதமாத்துகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தனியாக அதிபர்களாக இருந்து, கல்லூரியின் தலைவர்களாக இருந்து மதரசாக்களை நடத்துகிறாங்க, பணிப்பாளர்களாக கடமையாற்றுறாங்க. நான் கிட்டத்தில் கூட ஞாபகப்படுத்தினேன், ஒரு மாணவர் அல்ஹம்துலில்லாஹ் அவர் அஸ்ஹருக்கும் போய்த்து அஸ்ஹருடைய எக்ஸாம்லையும் செலக்ட் ஆகி அல்ஹம்துலில்லாஹ் இவர் உள்ளுக்காயிருக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னமுமே தொடர்ந்து இன்னும் எங்களோட பிள்ளைகளை அங்கு சென்று இது போல பல நாடுகளோட சென்று பேசி பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்கு ஏதாவது செய்யலாம் என்பது சம்பந்தமாக முயற்சி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா பரக்கத்து செய்யணும். விசேஷமாக சொல்வதாக இருந்தால், இந்த மதரசாவை நல்ல முறையில் செய்யறதுக்கு 2 பேர் எனக்கு துணையாக இருக்கணும். ஒன்று நிர்வாகிகள், அடுத்த என்னோட கூடைக்கு உஸ்தாது மாதிரி எங்களுடைய ட்ரஸ்டிமாரு துணையாக இருக்கிறதுனால தான் மதரசாவை செய்ய முடியும். ட்ரஸ்டிமார் ஏலான்ட்டா என்னாலையும் செய்ய முடியாது. அவங்க செய்கிற ஹெல்ப்பு தான் இந்த மதரசாவை இவ்வளோ சிறப்பாக செய்ய முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட முஸவாயாவுடைய தலைவர் மக்கியா ஷிமாஜியார் அவர்களாக இருக்கலாம், அதே போல் மதரசா கமிட்டி தலைவர், இந்த மதரசாவுடைய கமிட்டி தலைவராக இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் எதை கேட்டாலும் செய்யுங்கோ எதை கேட்டாலும் செய்யுங்கோ தான். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி எனக்கு பெர்மிஷன் தந்திக்கிறதுனால, அனுமதி தந்திக்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ் எதையும் முன்னெடுத்து செய்யக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டால் செஞ்சத்தை உடனே தான் போடுவாகும். அல்ஹம்துலில்லாஹ் அதனால முன்னாலே நான் பெர்மிஷன் எடுத்துக்கொள்வேன். அப்பயும் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்கோ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்ற நிர்வாகிகளும் எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களால மதரசாவுக்கு என்ன செய்ய முடியும் என்றதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன், உங்களோட பிள்ளைகள் ஆலிம்கள் இல்லாமல் இருக்கலாம், நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆலிம்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மதரசாவுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக நிர்வாகிகளாக இருந்து செய்யக்கூடியவைகள் நாளை மறுமை நாளில் இந்த பிள்ளைகள் உங்களுடைய சொந்த பிள்ளைகள் போல இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஹிதுமத்துகளுடைய பரக்கத்தை அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அதன் மூலமாக நாளை மறுமை நாள்ல இந்த பிள்ளைகள் உங்களுக்கு சொந்த பிள்ளைகள் போல இன்ஷா அல்லாஹ் இருப்பாங்க.
அதுக்கு தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை மேலும் மேலும் தொடர்ந்து இந்த முசவாயாவுடைய நிர்வாகிகள் அதே போல அவங்களோட பரம்பரைக்கு அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். அதுக்காக வேண்டி பல ஹிதுமத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது மாதிரி ஜாவியாவுடைய மதரசாவுடைய நிறைய உதவியாளர்கள் டோனர்ஸ் மாறிக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், சில கட்டங்கள்ல பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் அது இதெல்லாம் அனுப்பி வைப்பாங்க. சில டைம்ல நான் சில புள்ளைகளை கூப்பிட்டு வைக்க, உண்மையை சொல்லு, ஒன்று ஊட்டி சாப்பாடு நல்லமா மதுசா சாப்பாடு நல்லமா? இல்லை மதுசா சாப்பாடு நல்லமா அப்படின்வாங்க. அதனால குறைவா கொடுக்கக்கூடாது, நிரப்பமா கொடுக்கணும் அப்படின்வாங்க. அதனால அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் அப்படி வந்து சாப்பாடுகளை கொடுத்துட்டு போவாங்க. பிள்ளைகளுக்கு பரிபூரணமாக பரக்கத்தாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவங்களுக்கு பரக்க செய்யட்டும். அதே மாதிரி எங்களோட உஸ்தாதுமார்கள் என்ற சொல் மீறாமல் என்ற சொல்லுக்கு மரியாதையாக நான் சொல்றதை கேட்டு அவங்க நடக்கிறாங்க. என்ற கொண்ட்ரோல்ல அவங்க அதை கேட்டு நடக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். உஸ்தாதுமார் ஒரு சைட்டுக்கு, நான் ஒரு சைட்டுக்கு போக உஸ்தாதுமார் வேற ஒரு சைட்டுக்கு போனேன்னா வண்டி ஓடாது. அதனால உஸ்தாதுமார் எல்லாரும் உஸ்தாது சாலிஹ் முலாரி அவர்கள், அமீன் முலாரி அவர்கள், அதே போல ரஷாத் மௌலவி, ஆசிப் மௌலவி, அது மாதிரி ரிஃபாய் மௌலவி எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா எனக்கு இருக்கிறாங்க. விசேஷமா எங்கட ஆசிப் மௌலவியை ஞாபகப்படுத்தணும். அவர் இங்க இருந்து உஸ்தாதாக இருந்து அதுக்கப்புறம் இங்கிருந்து நின்று பின்னால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல சும்மா உஸ்தாதா இருந்து ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார். 2-3 பாடம் எடுக்கிறாரு. அப்படி இல்லாம மதரசாவுடைய ஜாவியாட எல்லா வேலையும் செஞ்சு கொண்டிருக்கிறார். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப். அது நான் எங்கிருந்து கோல் அடித்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் தைரியமாக அதை இறங்கி எந்த ஆஃபீஸுக்குள்ள வேணாலும் அனுப்பிவிடலும். அது அல்லாஹு தாலா அவருக்கு கொடுத்த ஒரு திறமை. அல்லாஹ் ஒரு பரக்க செய்யட்டும். நான் மனசால துவா செய்கிறேன். அல்லாஹு தாலா அது மாதிரி நிறைய உஸ்தாதுமார்கள் எங்களோட ஹெல்ப் ஆயிருக்கிறாங்க. அதே போல பழைய மாணவர்களும் எங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒரு பெரிய ஒரு வேலையை செய்ய முடிக்க கிடைச்சது. இதுல விசேஷமாக இந்த கம்ப்யூட்டர் ரூம் என்று வரும்போது முதலாவது விசேஷமா எங்கட ஜுல்பிகார் ராஜியாரை ஞாபகப்படுத்தணும். ஆரம்பத்தில் அவர் தான் ஆரம்பத்தில் இதுக்கு ஒரு அமௌண்ட்டை தந்து முதலாவது ரூம் அமைங்கோ, அதுக்கப்புறம் பார்ப்போம் என்று சொல்லி தலைவர்கிட்ட சொல்லி உடனே அதுக்குரிய சல்லியை பாஸ் பண்ணி செய்வோம் என்ற முடிவெடுத்து இந்த ரூமையும் இந்த கபர்டையும் அடிச்சாங்க. அதுக்கு முன்னால அந்த ரூம் அந்த உஸ்தாத்மாருடைய ரூம் எல்லாம் இங்கதான் இருந்தது. இந்த பழைய போட்டோவையும் இப்புள்ள போட்டோவையும் எடுத்து பார்த்தா இது என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால அந்த ரூமை உஸ்தாதுமாருடைய ரூமை கட்டி கொடுக்கணும்னு வரும்போது எங்க பழைய மாணவர்கள் சேர்ந்து அந்த ரூமை ஃபுல்லா செஞ்சு தந்துட்டாங்க. அதுக்கு எத்தனையோ லட்சம் அவங்க செலவழிச்சாங்க. பழைய மாணவர்கள் அவங்க சல்லியை கலெக்ட் பண்ணி செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்க செய்யும். அதுக்கப்புறம் இந்த கபட் அடிச்சாச்சு, ரூமையும் அடிச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. கம்ப்யூட்டர் இல்லை பாடம் நடத்துறதுக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது தான் ஒரு பெரும் மனம் கொண்ட ஒரு மனிதர், என்னுடைய மிச்ச நெருங்கிய ஒரு சகோதரர், ஒரு நண்பர், அவர் மலேசியாலேருந்து வந்தார். அவரு என்ன பயானண்டா அவருக்கு கொஞ்சம் சரி விருப்பம். அவருக்கு அவங்க இடத்துக்கு போய் பல தடவை பயானு போய் தீக்கிறேன். அவர் இங்க வரும்போது 2 ஜும்மா கிடைக்கிற மாதிரி தான் வாரது. அவரு அப்படின்னா 2 ஜும்மா நம்ம மக்கா மதீனா ஜும்மா கிடைக்கிற மாதிரி 2 ஜும்மா கிடைக்கிற மாதிரி தான் டிக்கெட்டை போடு. அப்படின்னா என் 2 ஜும்மா கேட்கணுமாம் அவருக்கு. அப்படி வந்துட்டு ஒரு நாள் வந்து இந்த ரூம் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு இந்த ரூமை வந்து பார்த்தாரு. இது என்னன்னு கேட்டேன். நான் என்ன கம்ப்யூட்டர் எங்கன்னு கேட்டேன். நான் என்ன கம்ப்யூட்டர் இல்லை, கம்ப்யூட்டர் ரூம் இருக்கு, கம்ப்யூட்டர் இல்லை, என்ன செய்யுது அப்படின்னு சொன்னதோட நான் என்ன கம்ப்யூட்டர் தான் வேறு. அதுக்கு ஒரு நான் சொன்னேன், ஒரு உம்மா அப்பட பேர்ல செஞ்சிருங்க. சும்மா அப்படியே சொன்னேன். போட்டோ எல்லாம் எடுத்தார். உம்மா அப்பட பேர்ல செஞ்சிருங்கன்னா அவர் அழுதுட்டாரு. என்ன உம்மா அப்ப இல்லை. அடுத்து இன்னும் ஒன்று அவருக்கு ஒரு இதுண்டாகிட்டு என்னன்னு கேட்டால், இப்ப அவங்க ஃபேமிலி எல்லாம் பெரிய வசதிகளோடு இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டம் அவரு கஷ்டத்தோடு இருந்திருக்கிறார். அந்த டைம்ல வாப்பா அவர்கிட்ட கேட்டாம், எனக்கு கார் ஒன்று வாங்கித்தாங்க, கார் ஒன்று வாங்கித்தாங்க மகன்டா. ஆனா அவருக்கு அந்த காரை வாங்கி கொடுக்குற வசதி இருக்கல அவன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த கம்ப்யூட்டர் ரூமை யாரும் செய்ய வேணாம், அவ்வளவு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் நான் வாங்கித்தார். இந்த கம்ப்யூட்டர் ரூமை இந்த மதரசாவுல இந்த கம்ப்யூட்டர்ல வாங்கி கொடுக்கறத என் வாப்பாக்கு நான் வாங்கி கொடுக்குற கார். அந்த காரை அவர் மட்டும் யூஸ் பண்றது, இது ஓதுற மாணவர்கள் யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நுஸ்கியாஜிட்ட சொன்ன 3 நாள் தான் நீக்குது. 3 நாள் அவர் வைத்துருவாரு. அவசரமாக எனக்கு கொட்டேஷன் வேணும் 3 நாள். அப்ப ரிஸ்வான் காலி மாஷா அல்லா, அல்லா அவரை பறக்க செய்யட்டும், நல்ல ஒரு கெட்டிக்காரரு. அவரை பிடிச்சி 3 நாளைக்குள்ள கொட்டேஷனை செஞ்சு
கொண்டைத்து கையில் ஒப்படைச்ச 2.4 மில்லியன் அட விலை. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2.4 மில்லியனா, நான் 5 மில்லியன் ஆயிருந்தாலும் தர ரெடியாத்தான் இருந்தேன், என்ன நீயத்து வச்சுட்டேன் நான் அப்படின்னாரு. அல்ஹம்துலில்லாஹ் போனாரு. பெய்த்து நாட்டுக்கு பெய்த்து நான் அவரு கோல் அடிக்கிறேன், அவரு தான் கோல் அடிக்கிற. எப்ப நான் காசு அனுப்பணும், எப்படி அனுப்பணும், அவரு என்ன போட்டால் அட்டுறாரு. போய் இறங்கி அவரு கொஞ்சம் காய்ச்சல் பிடிச்சிருந்துச்சு, அங்கிருந்தோன்னு என்ன எப்படி அனுப்புறது எனக்கு அவசரமா சொல்லுங்க, அவசரமா சொல்லுங்க. ஏதோ நான் அவசரப்படுறேன், அவர் அவசரப்படுறாரு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அழகிய முறையில் இந்த கம்ப்யூட்டர், ஏசி எல்லா வசதிகளையும் செஞ்சு புள்ளைகள் படிக்கணும், அவரை நீயத்தை அதை நல்லா படிக்கணும். எதிர்காலத்தில் அவருடைய வார்த்தை தான் என்னது, எதிர்காலத்துல இந்த பிள்ளைகள் யார்ட்டையும் கை கட்டி நிற்காம சுயமாக அவர்கள் எழுப்பி வருவோம், அதுக்குரிய வசதிகள் அமைச்சு கொடுக்கணும் என்றதுதான் நோக்கமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அதை அமைச்சிருக்குது. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த மாதிரி சிறப்பாக இந்த வேலைகளை செய்யணும். இந்த மலேசியாலேருந்து இப்போ டோனர் ஒன்று கிடைச்சான்னா ஆரம்பத்தில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால நான் மலேசியாவுக்கு பேனு போகிறது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் என்னோட மத்தியாஸ் மாஜியாரை சந்திக்க போனேன். இது என்ன, நான் மலேசியாவுக்கு பேனு போகிறேன், நல்ல விஷயம், போயிட்டு வாங்குவோம், மார்க்கத்தை சொல்கிற மாதிரி மദ്രസാவையும் சொல்லுங்கோண்டாரு. அதில் ஆரம்பிச்சது தான். நான் ஆனால் பெருசாக மദ്രസா பற்றி பேசல, ஒன்று சொல்லலை, நான் சொல்லவே இல்லை. ஆனாலும் அவங்க கேட்குறேன், நீங்கள் என்ன செய்கிற. அப்போ அதிலே அனௌன்ஸ் பண்ணுறேன், உம்முசாவாயுடைய சீஃப் இமாம், அஜ்வாதுல் ஃபாசி அரபு கல்லூரிய பிரின்சிபல். அப்போ அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இங்கே ஒரு மദ്രസാல இருக்கிறேன். சிலது மலேசியாவில் வசூலே பண்ணலாது. ஏண்டா நிறைய பேர் பொய்க்கெல்லாம் வசூல் பண்ணி மாட்டி ஜெயிலெல்லாம் இருக்கிறாங்களாம். அதனால நாங்கள் அந்த சப்ஜெக்டுக்கு போறீங்களே. இருந்தாலும் இப்போ நமக்கோட க்ளோஸா ஒருத்தர் பேசும்போது இப்போ இந்த வந்த மனுஷன் மாதிரி என்ன செய்தி, கம்ப்யூட்டர் இல்லையா இந்த டைம்ல வாய் பொத்தி கொண்டிருக்கிறதா, அந்த டைம்ல அந்த பாயிண்ட் போட்டு தான் ஆகணும் அவங்கள்ட்ட, இல்லையா? கம்ப்யூட்டர் தேவை, அவ்வளவுதான், செஞ்சிருங்க, வேலை முடிஞ்சது. செய்யலுமா, செய்வீர்களா அன்று கேட்கிறத செஞ்சிருங்க, ஏதோ மகன் பாப்பா கிட்ட சொல்ற மாதிரி செஞ்சிருங்க, வேலை முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். எதிர்காலத்தில் இதை ஃபுல்லாக நல்லா படிச்சு நாங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு ரிஸ்வான் நல்ல ஒரு இது படிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு மாஸ்டர் தேவை, இன்ஷா அல்லாஹ் ஒரு டீச்சர் ஒன்று தேவை. அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்க அதில் நிறைய சிவிகள்லாம் ஏன்னா நிறைய வந்திருக்கு. நிறைய பேர் இந்த செட்டப் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு சரி சந்தோஷம், நாங்கள் டீச் பண்ண ரெடி என்று நிறைய பேர் வந்திக்க. அதில் இன்ஷா அல்லாஹ் அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணி நல்ல குவாலிஃபைடான ஒரு சேர் ஒன்று எடுத்து இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் இதை செஞ்சு கொண்டு போகிறதுக்கு அல்லாஹ் தாலா இதை கபூலாக்கி இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் சிறந்த முறையில் இந்த அஜ்வாதுல் ஃபாசி அரபு கல்லூரி மதரசாவை, அஜ்வாதுல் ஃபாசி எங்கட பேரில் இருக்கிற மதரசா இன்ஷா அல்லாஹ் சிறந்த முறையில் கொண்டு சொல்றதுக்கு அல்லாஹு தாலா அனுகூலம் புரியணும். விசேஷமாக எங்கட மௌலானா மாரெல்லாம் வந்திக்கிறான், நக்கீம் மௌலானா, அலி ஹுசைன் மௌலானா எல்லாரும் வந்திக்கிறாங்க. இன்னைக்கு அஜ்வாத் ஹலீஃபாவும் வந்திக்கிறாரு. அவரு யதார்த்தமா வந்தது இதுக்கு அப்படியே அமைஞ்சிட்டு நீயத்து மாதிரி அல்லாஹ் தாலா அதை கபூலாக்கி வச்சுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைர் வந்த எல்லாருக்கும். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கம்ப்யூட்டர் ரூமை திறப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம எங்கட டோர் உள்ள கம்ப்யூட்டர் ரூமை இன்ஷா அல்லாஹ் எங்கட மூசவாயாவுடைய தலைவர் அவரோட கையால நீங்க அதை கட் பண்ணணும். அதோட எங்கட நக்கீம் மௌலானா அது மாதிரி அலி ஹுசைன் மௌலானா ரெண்டு பேரும் கூட நின்று இன்ஷா அல்லாஹ் அதை கட் பண்ணினா சந்தோஷமா இருக்குமென்று என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். இன்ஷா அல்லாஹ் ரெண்டு சாதாத்மாரும் கூட வாங்கோ. எங்கட ஜாவியாவுடைய தலைவர் மக்கியாஷி மாஜியார் அவங்களுக்கு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த கம்ப்யூட்டர் ரூமை இன்ஷா அல்லாஹ் திறந்து வைப்பாங்க. வாங்க, மற்றவங்க கொஞ்சம் உள்ளு குறவு எல்லாரும் போவோம். ஃபஸ்ட்டுக்கு எழுப்பி நின்று தக்பீரை சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா வாங்க 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 போலாங்க. அது வாங்க வாங்க போலாம். வர ரெண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் லில்லாஹில் ஹம்த்
Come, trustees, all come. Fazil Baji, come. Ordinary. அப்படி எல்லாம் உட்காருங்க, ஒரு இடங்கள் உட்காருங்க.